இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. ரேவதி நல்ல பொண்ணுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவாய்ட் பண்றது எனக்கு சரியா படலப்பா. உனக்கே தெரியும், ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்குது. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம்பா. ஏப்பா, நீயும் உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு ரேவதியோட சந்தோஷமா வாழுப்பா. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உனக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏங்க, இப்ப நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ஒரு சாதாரண டிரைவர் தான் அத்தை இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ராஜா சேதுபதியோட பேரன் தெரிஞ்சா அவங்க எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு உண்மை தெரிய வரும். அப்போ அத்தை என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா அது எனக்கு எதிராக தான் இருக்கும். அப்ப ரேவதியோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அத்தைக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சா எங்களை பிரிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. அவங்க அந்த மாதிரி எந்த முடிவு எடுத்தாலும் அது ரேவதியை தாங்க ரொம்ப பாதிக்கும். நாங்க இப்ப பெருசா எந்த ஊட்டத்தொழிலும் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருமே அந்யோன்யமா வாழ ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பிரிவு வந்தா தாங்கிக்க முடியாது. என்னை விட ரேவதி தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுவா. நான் அவகிட்ட அன்பா நடந்து அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அவளுக்கு அது ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். அதனால தாங்க அவன் நெருங்கி வந்தாலும் விலகி போறேன். சகல, நீ சொல்றதும் எனக்கு புரியுதுப்பா. இங்க பார்ப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுப்பா. இங்க பார்ப்பா, உண்மை தெரிஞ்சா கூட அத்தை உன்னை கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நான் புதுசா சொல்லல, தலைவர் சொன்னதான் சொல்றேன். நல்லவங்களை ஆண்டவன் நிறைய சோதிப்பான்ப்பா, ஆனா என்னைக்குமே கைவிட மாட்டான். நீ வேணா பார்ப்பா, உங்க 2 பேருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். பார்க்கலாம்.